நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்தையும் தீர்மானிப்பதில் 95% ஒரு சக்தி வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அந்த சக்தியை நீங்கள் இதுவரை சரியாக புரிந்து கொண்டதே இல்லை. அந்த சக்திதான் உங்கள் ஆழ்மனம். ஆம், அதே ஆழ்மனம்தான் அமைதியாக உங்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும் நிஜமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அது உங்கள் பக்கம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி. இதிலேயே மிகவும் ஆபத்தான விஷயம் என்னவென்றால், இந்த ஆழ்மனதை நீங்கள் திட்டமிட்டு இயக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால், அது உங்கள் சொந்த பயங்களிலும் உங்கள் சொந்த எல்லைகளிலும் உங்களை பூட்டி வைத்துவிடும். ஆனால் அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றுவிட்டால், உங்கள் ஒவ்வொரு கனவும், ஒவ்வொரு இலக்கும், அது வெற்றியாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும், அமைதியாக இருந்தாலும், உங்கள் நிஜமாக மாற முடியும். இதற்கான தொடக்கம் வெறும் 3 எளிய செயல்களிலிருந்துதான். அவற்றை நீங்கள் தினமும் செய்தால், உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு எதிராக அல்ல, உங்களுக்காகவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதற்காக எந்த தாந்திரீக பாபாவிடமும் செல்ல வேண்டியதில்லை. ஹிமாலயத்திற்கு சென்று தவம் செய்ய வேண்டியதும் இல்லை. ஒரு எளிய அமைப்பை புரிந்து கொண்டு அதை தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தினால் போதும். வரவிருக்கும் சில நிமிடங்களில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைப்பதற்கும் வேகமாக மாற்றக்கூடிய அந்த 3 நுட்பங்களை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். ஆனால் அவற்றை நடுவில் விட்டுவிட்டால் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வாய்ப்பை இழக்க நேரிடலாம். அதற்கு முன் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆழ்மனம் எப்படி செயல்படுகிறது? அதை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த 3 நுட்பங்கள் உங்களுக்கு ஒரு மாயம் போலவே தோன்றும். நீங்கள் வண்டி ஓட்டும்போது ஒவ்வொரு முறையும் கியர் மாற்றுவது அல்லது பிரேக் அழுத்துவது பற்றி ஆழமாக யோசிப்பதில்லை. நீங்கள் இயல்பாகவே அதை செய்துவிடுகிறீர்கள். ஏனென்றால் அது உங்கள் ஆழ்மனத்தில் தானாக இயங்கும் நிரலாக பதிந்துவிட்டது. அதேபோல் உங்கள் வாழ்க்கையின் 90% பழக்கங்கள், எதிர்வினைகள், முடிவுகள் அனைத்தும் உங்கள் ஆழ்மனத்தின் நிரல்களிலிருந்தே இயக்கப்படுகின்றன. இப்போது யோசித்துப் பாருங்கள். அந்த நிரலில் தவறு இருந்தால் என்ன ஆகும்? அது எதிர்மறை எண்ணங்களால் நிரம்பியிருந்தால் உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் செல்லும்? நீங்கள் போக விரும்பாத அதே திசையில்தான். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், அந்த நிரலை மாற்ற முடியும். ஆழ்மனம் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாது, அது உணர்வுகளை புரிந்து கொள்கிறது. நான் பணக்காரனாக வேண்டும் என்று நீங்கள் சொன்னால், அதை எதிர்கால சாத்தியமாக அது சேமித்து வைக்கும். ஆனால் நான் பணக்காரன் என்று நீங்கள் உள்ளார்ந்து உணர்ந்தால், அந்த திசையில் உங்கள் வாழ்க்கையின் ஆற்றலை அது திருப்ப ஆரம்பிக்கும். நீங்கள் எத்தனை முறை ஒரு ஆசைப்பட்டு அது நிறைவேறாமல் போயிருக்கிறது என்று நினைத்துப் பாருங்கள். அதே நேரத்தில் அதிகமாக யோசிக்காமல் ஏதோ ஒன்றை விரும்பி அது நடந்ததையும் நினைத்துப் பாருங்கள். வித்தியாசம் வார்த்தைகளில் இல்லை, அனுபவத்தில் இருக்கிறது. நான் உங்களுக்குச் சொல்லப்போகும் அந்த 3 செயல்கள் உங்கள் ஆழ்மனத்தை யோசிக்க வைப்பதில்லை, உணர வைக்கின்றன. அங்கிருந்துதான் மாயம் தொடங்குகிறது. உங்கள் விழிப்புணர்வு மனது ஒரு ஓட்டுநர் போலவும் ஆழ்மனம் ஒரு இயந்திரம் போலவும் இருக்கிறது. ஓட்டுநர் எதை நினைத்தாலும் இயந்திரம் துணை நிற்கவில்லை என்றால் வண்டி நகராது. உண்மையில் ஆழ்மனம் விழிப்புணர்வு மனதை விட 3000 மடங்கு சக்தி வாய்ந்தது. அந்த இயந்திரம் உங்கள் கனவுகளின் திசையில் ஓட ஆரம்பித்தால் வாழ்க்கை எவ்வளவு வேகமாக மாறும் என்று யோசித்துப் பாருங்கள். ஆனால் அது தவறான திசையில் ஓடினால் நீங்கள் எவ்வளவு பிரேக் அழுத்தினாலும் வண்டி பள்ளத்தாக்கை நோக்கித்தான் செல்லும். அதனால்தான் அந்த இயந்திரத்தை மறுபடியும் நிரல்படுத்துவது அவசியம். நம் கனவுகளுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது வெளி உலகம் அல்ல, உள்ளே இருக்கும் எல்லைகள்தான். நான் முடியாது, என்னிடம் நேரமில்லை, அது என்னால் முடியாத விஷயம் போன்றவை அனைத்தும் ஆழ்மனத்திற்கு கட்டளைகளாக மாறிவிடுகின்றன. அதன் பிறகு அது உங்கள் ஒவ்வொரு வாய்ப்பையும் அந்த கட்டளைகளுக்கு ஏற்ப மாற்றுகிறது. பலர் தங்கள் முழு வாழ்க்கையையும் தங்களை பலவீனர்கள் என்று நினைத்துக்கொண்டே வாழ்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தவறான நிரல்படுத்தலின் பாதிப்பில்தான் இருக்கிறார்கள். ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த கட்டளைகளை உடைக்க முடியும். அதுவும் மிகவும் எளிய வழிகளில். தினமும் சில நிமிடங்கள் மட்டும் செய்யக்கூடிய 3 செயல்களை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். அவை எந்த இரகசிய வித்தைகளும் இல்லை, எந்த மதச் சடங்குகளும் இல்லை. அவை அறிவியல் ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் செயல்படும் படிகள். இந்த 3இல் முதலாவது செயல் மட்டுமே இவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதை நீங்கள் நேர்மையாகச் செய்தால் 21 நாட்களில் உங்கள் எண்ணங்களிலும் நிகழ்வுகளிலும் மாற்றத்தை உணர ஆரம்பிப்பீர்கள்.
21 நாட்களில் வாழ்க்கை மாறிவிடுமா என்று சிலர் கேட்கலாம். வாழ்க்கை முழுமையாக மாறாது, ஆனால் திசை மாறும். உண்மையான விளையாட்டு திசையில்தான். நீங்கள் விழித்திருந்தாலும் தூங்கிக் கொண்டிருந்தாலும் உங்கள் ஆழ்மனம் 24 மணி நேரமும் பதிவு செய்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு உணர்வு, ஒவ்வொரு காட்சியும் உங்கள் உள் அமைப்பில் சேமிக்கப்படுகிறது. அதனால்தான் நீங்கள் அதற்கு என்ன உணவளிக்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன் என்ன யோசிக்கிறீர்கள்? நீங்கள் விரும்புவது அதுவா அல்லது நீங்கள் பயப்படுவது அதுவா? ஏனெனில் கடைசியாக நீங்கள் யோசிப்பதையே உங்கள் ஆழ்மனம் முழு இரவும் மீண்டும் மீண்டும் இயக்கும். அங்கிருந்துதான் உங்கள் வாழ்க்கையின் திசை தீர்மானிக்கப்படுகிறது. இப்போது ஆழ்மனம் எப்படிச் செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பதால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் இது. முதல் படியை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். அது இவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதை மட்டும் நீங்கள் நேர்மையாகச் செய்தால் மீதமுள்ள 2 படிகள் தானாகவே எளிதாகிவிடும். இந்த முதல் படியை தவறவிடாதீர்கள். ஏனெனில் இதுதான் உங்கள் உண்மையான வடிவம், உங்கள் உண்மையான சக்தி, உங்கள் கனவு அனைத்தும் மறைந்திருக்கும் வாசல். தயாராக இருங்கள். இனி ஆழ்மனத்தை எதிரியாக அல்ல, நண்பனாக மாற்ற வேண்டிய நேரம். காலை நேரம்தான் நாளின் மிக தூய்மையான நேரம். அந்த நேரத்தில் உங்கள் ஆழ்மனம் மிகவும் திறந்த நிலையில் இருக்கும். ஈரமான மண்ணில் விதை விதைத்தால் அது எளிதில் வேரூன்றுவது போல காலை நேரம் அந்த மண், உங்கள் எண்ணங்கள் அந்த விதைகள். காலை முதல் 1 மணி நேரத்தை நீங்கள் வென்றுவிட்டால் முழு நாளையும் நீங்கள் வென்றதாக அர்த்தம். அந்த நேரத்தில் உங்கள் ஆழ்மனத்தில் சரியான விதைகளை விதைத்தால் அவை நிஜமாக மாறுவது நேரத்தின் கேள்வி மட்டுமே. காலையில் அப்படி என்ன விசேஷம் என்று நீங்கள் யோசிக்கலாம். விழித்தவுடன் உங்கள் மூளை அல்பா நிலை அலை நிலையில் இருக்கும். அதாவது விழிப்புணர்வு மனதுக்கும் ஆழ்மனத்துக்கும் இடையிலான சுவர் மிகவும் மெல்லியதாக இருக்கும். அந்த நேரத்தில் எந்த எண்ணத்தையும் மிக எளிதாக ஆழ்மனத்தில் பதிய வைக்க முடியும். ஆனால் இங்கேதான் பெரும்பாலானோர் மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள். கண் விழித்தவுடன் கைபேசியை எடுப்பார்கள், செய்திகள் பார்க்கிறார்கள், சமூக ஊடகங்களை சுருட்டி பார்க்கிறார்கள். அவர்கள் முதலில் பார்க்கும் உள்ளடக்கமே அவர்களின் ஆழ்மனத்தில் விதையாக பதிந்து விடுகிறது. அது பயம் அல்லது கோபம் நிறைந்ததாக இருந்தால் முழு நாளும் அதே மாதிரிதான் செல்லும். அதனால்தான் உங்கள் நாளை உங்கள் கனவுகள் வடிவமைக்கவில்லை, வேறு ஒருவரின் பதிவுகள் வடிவமைக்கின்றன. பின்னர் இன்றைக்கு மனநிலை சரியில்லை என்று சொல்கிறோம். மனநிலை இல்லை, நிரல்படுத்தல்தான் தவறு. காலை எழுந்தவுடன் விழிப்புணர்வு, மனம் மிகுந்த ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் இலக்குகள், கனவுகள், ஆசைகள் ஆகியவற்றை நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைத்தால் அவை நேரடியாக வேரூன்றிவிடும். இது ஊக்க வார்த்தைகள் அல்ல, இது நரம்பியல் அறிவியல். உங்கள் மூளை நரம்பு பாதைகளை உருவாக்குகிறது. நீங்கள் அடிக்கடி யோசிக்கும் எண்ணங்கள் அந்த பாதைகளை வலுப்படுத்துகின்றன. பிறகு அந்த எண்ணங்கள் உங்கள் நடத்தை ஆகின்றன. அந்த நடத்தை உங்கள் நிஜமாக மாறுகிறது. அப்படியானால் காலை முதல் எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும்? அது நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றலை அளிக்க வேண்டும். கணினியை இயக்கியவுடன் சரியான மென்பொருளை இயக்குவது போல நீங்கள் விழித்தவுடன் உங்கள் ஆழ்மனத்திலும் சரியான மென்பொருளை இயக்க வேண்டும். இதற்கு போதும் 3 நிமிடங்கள். விழித்த 30 வினாடிகளுக்குள் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து உங்களுக்குள் இந்த 3 விஷயங்களைச் சொல்லுங்கள். இந்த நாளின் உரிமையாளர் நான். என் மனம் என் திசையில் வேலை செய்கிறது. இன்றைய நாள் என் கனவுகளுக்கு ஒரு படி அருகில் கொண்டு போகும். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, இவை கட்டளைகள். உங்கள் ஆழ்மனம் அந்த கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறது. இப்போது பெரும்பாலானோர் செய்யும் இன்னொரு தவறு வருகிறது. சொன்னால் போதும், வாழ்க்கை மாறிவிடும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, ஆழ்மனம் வார்த்தைகளால் அல்ல, காட்சிகளால் பேசுகிறது. அதனால் சொல்லிய பின் 2 நிமிடங்கள் கண்களை மூடி நீங்கள் உருவாக்க விரும்பும் வாழ்க்கையை பாருங்கள். உங்கள் கனவு பெரிய வியாபாரம் என்றால் அந்த அலுவலகத்தில் உங்களை பாருங்கள். பெயரும் அடையாளமும் கனவாக இருந்தால் அந்த மேடையில் உங்களை பாருங்கள். அமைதிதான் கனவாக இருந்தால் அந்த அமைதியான இடத்தில் உங்களை உணருங்கள். இதை நீங்கள் சரியாகச் செய்தால் அந்த கற்பனையை ஆழ்மனம் நிஜமாக ஏற்றுக்கொள்ளும். அங்கிருந்துதான் உண்மையான மாற்றம் தொடங்குகிறது. யோசி, பெற்றுக்கொள் என்பது ஒரு பெரிய மாயை. வெறும் யோசிப்பதால் எதுவும் கிடைக்காது. நீங்கள் உணர வேண்டும். ஒரு எண்ணத்தை நீங்கள் உணர ஆரம்பித்தவுடன் ஆழ்மனம் அதை நிகழ்காலமாக ஏற்றுக்கொள்கிறது.
பிறகு உங்கள் செயல்கள், உங்கள் கவனம், உங்கள் வாய்ப்புகள் அனைத்தும் அந்த திசையில் திரும்புகின்றன. நீங்கள் கவனித்திருப்பீர்கள், ஒரு விஷயத்தில் நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருந்தால் அதே விஷயங்கள் உங்கள் சுற்றிலும் திடீரெனத் தோன்ற ஆரம்பிக்கும். அதே உடை, அதே வாகனம், அதே பெயர். ஏன்? ஏனெனில் உங்கள் ஆழ்மனம் அதை வடிகட்டலில் சேர்த்துவிட்டது. இப்போது அது எங்கும் அதை உங்களுக்கு கவனிக்க வைக்கிறது. இதுதான் ஆழ்மனத்தின் உண்மையான விளையாட்டு. இந்த விளையாட்டை வெல்லதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் இந்த காலை நடைமுறையை 1 நாள் 2 நாள் செய்து எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆழ்மனம் ஒரு சுவிட்ச் அல்ல, அது ஆழமான மண். விதை விதைத்தவுடன் உடனே பழம் கிடைக்காது. அதற்கு தொடர்ச்சி, பொறுமை, திசை தேவை. தினமும் காலை இதே 5 நிமிட பயிற்சியை தொடருங்கள். மெதுவாக உங்கள் மூளை அந்த திசையில் உறுதியான பாதையை உருவாக்கும். அந்த பாதை வலுப்பெறும் போது உங்கள் முடிவுகள், பழக்கங்கள், வாய்ப்புகள் அனைத்தும் அதற்கு ஏற்ப மாறும். அங்கிருந்துதான் கனவுகள் நிஜமாக மாறுகின்றன. திடீர் மாற்றமாக அல்ல, உள்ளிருந்து மெதுவாக, ஆழமாக. எதுவும் மாறவில்லை என்று சொல்கிறார்கள். ஏன்? காரணம், அவர்கள் நிரல்படுத்துகிறார்கள், ஆனால் அந்த அமைப்பை தொடர்ந்து பின்பற்றுவதில்லை. அதனால் இந்த நடைமுறையின் 3 விதிகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே கனவு, ஒரே திசை. ஒரே நேரத்தில் விழிப்புணர்வு. மனதிற்கு பல கட்டளைகளை கொடுக்க வேண்டாம். ஒரு திசையை தேர்வு செய்து அதிலேயே வேலை செய்யுங்கள். உணர்வு அதிகம், வார்த்தைகள் குறைவு. நீங்கள் சொல்வதை இதயத்துடன் உணருங்கள். வார்த்தைகள் முக்கியம்தான், ஆனால் இயந்திரம் போல வேலை செய்வது உணர்வுகள்தான். ஒரு நாளையும் தவறவிடாதீர்கள். தொடர்ச்சியே ஆழ்மனத்தின் மொழி. நீங்கள் ஒரு நாளை தவறவிட்டால் நிரல்படுத்தல் பின்னோக்கி சென்றுவிடும். ஜிம் உறுப்பினர் கட்டணம் கட்டி ஒரே நாள் சென்று 6 பேக் வரவில்லை என்று சொல்வது போலதான். ஆழ்மனமும் அதே மாதிரிதான். உழைப்பு தேவை, ஆனால் அது நேராகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். இதற்குள் ஒரு ரகசிய ஆயுதம் இருக்கிறது. அது ஒரு வாக்கியம். உங்கள் ஆழ்மனத்தில் ஆழமாக பதியும் ஒரு வாக்கியம். இதை பவர் சென்டென்ஸ் அல்லது ட்ரிகர் லைன் என்று சொல்கிறார்கள். இந்த ஒரு வாக்கியம்தான் உங்கள் அடையாளத்தை தினமும் சிறிது சிறிதாக மாற்றுகிறது. உதாரணமாக, நான் எல்லையற்ற ஆற்றலும் தன்னம்பிக்கையும் கொண்டவன். ஒவ்வொரு நாளும் நான் என் கனவுகளுக்கு அருகில் சென்று கொண்டிருக்கிறேன். நான் என் நிஜத்தின் உருவாக்குனர். இந்த வாக்கியத்தை தினமும் காலை 5 முறை உணர்வுடன் சொல்லுங்கள். சில வாரங்களில் உங்கள் எண்ணங்களின் வடிவம் எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். இது எந்த மந்திரமும் இல்லை. இது உங்கள் புதிய அடையாளத்தின் விதை. அடையாளம் மாறும்போதுதான் நிஜம் மாறுகிறது. உண்மை என்னவென்றால், ஆரம்பத்தில் உங்கள் மனம் இந்த நடைமுறையை தள்ளிப்போட முயற்சிக்கும். சோம்பல் வரும். நாளைக்கு பண்ணலாம் என்ற குரல் உள்ளே கேட்கும். இதுதான் பெரும்பாலானோர் வெளியே வர முடியாத வலை. இந்த வலையை உடைக்கும் ஒரே வழி, இந்த நடைமுறையை மனம் தள்ளிப்போட முடியாத அளவுக்கு எளிமையாக மாற்றுவது. 5 நிமிடம், வெறும் 5 நிமிடம். அது கூட அதிகமாக தோன்றினால் 2 நிமிடத்திலிருந்து தொடங்குங்கள். ஆனால் தினமும் செய்யுங்கள். 2 நிமிடத்தில் வாழ்க்கை என்ன மாறப்போகிறது என்று யாராவது சொன்னால் சிரித்து விடுங்கள். விதை சிறியதுதான், ஆனால் மரம் பெரிதாக வளரும். ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆழ்மனத்தை நீங்கள் நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது. அது ஒரு இயந்திரம் அல்ல, ஒரு பொத்தானை அழுத்தினால் சுழல. ஆனால் அதற்கு நீங்கள் திசை கொடுக்க முடியும். அந்த திசை கொடுக்க சிறந்த நேரம் காலை. ஒவ்வொரு காலையும் உங்கள் ஆழ்மனத்திற்கு ஒரு கட்டமைப்பை கொடுங்கள். அந்த கட்டமைப்புக்குள்தான் அது முழு நாளும் வேலை செய்யும். வாய்ப்புகளை தேடும், முடிவுகளை எடுக்கும், உங்கள் ஆற்றலை அதே திசையில் திருப்பும். அங்கிருந்துதான் உண்மையான மாற்றம் தொடங்குகிறது. ஒரு தோட்டக்காரன் தன் வயலில் 2 விதைகளை விதைத்தான். ஒரு விதைக்கு அவன் தினமும் காலை தண்ணீர் ஊற்றினான், கவனித்தான், அதனுடன் பேசினான். மற்றொரு விதையை அவன் மறந்துவிட்டான். சில வாரங்களில் ஒரு செடி வளர்ந்து கனி கொடுத்தது, மற்றொன்று உலர்ந்து போய்விட்டது. உங்கள் விழிப்புணர்வு மனதும் அதே மாதிரியான ஒரு வயல்தான். எந்த எண்ணத்தை நீங்கள் தினமும் வளர்க்கிறீர்களோ அதுவே நிஜமாகிறது. மற்றவையெல்லாம் உலர்ந்து போகின்றன. அதனால் தினமும் காலை நீங்கள் எந்த விதைக்கு நீர் ஊற்றுகிறீர்கள் என்பதை கவனியுங்கள். இப்போது காலை நிரல்படுத்தலின் முதல் செயலையை நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீர்கள். அதாவது,
தினமும் காலை உங்கள் ஆழ்மனத்தில் சரியான விதையை விதைப்பது. இப்போது அடுத்த படிக்கு நேரம் வந்துவிட்டது. ஏனெனில் காலை விதைத்த விதை நாள் முழுவதும் பாதுகாப்பும் எரிபொருளும் கிடைத்தால்தான் முளைக்கும். அடுத்த செயல் அதைத்தான் பற்றியது. அது நாளின் போது ஆழ்மனத்தை மீண்டும் ஒருங்கிணைப்பது. எந்த எதிர்மறை தாக்கமும் வெளிப்புற பாதிப்பும் உங்கள் நிரலை கெடுக்காமல் இருக்க ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆழ்மனம் எந்த அதிசயமும் செய்யாது. நீங்கள் தினமும் கற்றுக் கொடுப்பதையே அது செய்கிறது. நீங்கள் காலை முதல் 1 மணி நேரத்தை வென்றுவிட்டால் வாழ்க்கையின் மிகப்பெரிய போரையே வென்றுவிட்டீர்கள். காலை நடைமுறை உங்கள் ஆழ்மனத்தில் விதையை விதைக்கிறது. ஆனால் நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் அந்த விதைதான் மிக அதிக ஆபத்தில் இருக்கும். காரணம், வெளியுலகம் உங்கள் நிரல்படுத்தலை உடைக்க எப்போதும் தயாராகவே இருக்கும். கைபேசியில் செய்திகள், சமூக ஊடகங்கள், எதிர்மறை மனிதர்கள், பழைய பழக்கங்கள், பயம், சந்தேகம், இவை அனைத்தும் ஒரே வேலைதான் செய்கின்றன. உங்கள் ஆழ்மனத்தை உங்களுக்கு எதிராக திருப்புவது. அதனால் காலை நடைமுறை மட்டும் போதாது. நாளின் போதும் மீண்டும் ஒருங்கிணைப்பது அவசியம். அதாவது உங்கள் ஆழ்மனத்தை மீண்டும் மீண்டும் உங்கள் திசைக்கு கொண்டு வருவது. வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்கள் யார் என்றால், நாள் முழுவதும் தங்கள் கவனத்தை காப்பாற்றிக் கொள்பவர்கள்தான். காலை அனைவருக்கும் இன்று வாழ்க்கையை மாற்றிவிடுவேன் என்று தோன்றும். ஆனால் மதிய நேரத்தில் வாட்ஸ்ஆப் குழுக்கள் திறந்தவுடன் அந்த உறுதி மறைந்து போய்விடும். விழிப்புணர்வு மனம் ஒரு நதியைப் போல. அதை சரியான திசையில் ஓடவிடினால் வயல்களை பாசனம் செய்யும். ஆனால் விட்டுவிட்டால் பாதை மாறி அனைத்தையும் அடித்துச் செல்லும். நாள் முழுவதும் உங்கள் கவனத்தை இழுக்க நூற்றுக்கணக்கான விஷயங்கள் சுற்றி நடக்கின்றன. அவற்றை நீங்கள் கவனிக்காமல் விட்டால் அவை உங்கள் ஆழ்மனத்தில் புதிய நிரலை எழுதிவிடும். பிறகு மாலை நேரத்தில் நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்வீர்கள், காலை இவ்வளவு உற்சாகமாக இருந்தேன், நாள் முழுவதும் ஆற்றல் எங்கே போனது? பதில் எளிது. நீங்கள் உங்கள் கவனத்தை கொடுத்துவிட்டீர்கள். கவனம் சென்ற இடத்திற்கே விழிப்புணர்வு மனமும் சென்றுவிட்டது. உங்கள் ஆழ்மனத்தை மீண்டும் கொண்டு வர முடியும். அது வழி தவறுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே. அதற்காக ஒரு மிகவும் எளிய ஆனால் சக்தி வாய்ந்த நுட்பம் இருக்கிறது. அவேர்னஸ் அலாரங்கள். நாளில் 3 அல்லது 4 முறை உங்கள் கைபேசியில் அலாரம் அமைக்குங்கள். ஒவ்வொரு முறை அது ஒலிக்கும் போதும் உங்களிடம் ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்கள். இப்போ நான் எந்த எண்ணத்தில் இருக்கிறேன்? என் கவனம் என் இலக்கில் இருக்கிறதா இல்லையா? நான் திசை தவறிவிட்டேனா? இந்த சிறிய கேள்வியே உங்கள் ஆழ்மனத்தின் திசையை மாற்றிவிடும். காரணம், நீங்கள் விழிப்புணர்வு அடையும் அந்த நொடியில் ஆழ்மனம் தானியங்கி நிலையிலிருந்து வெளியே வந்து விடுகிறது. இது எந்த பள்ளித் தேர்வும் இல்லை. இதில் யாரும் தோல்வியடையவில்லை. இதில் செய்ய வேண்டியது ஒன்றே, மீண்டும் திரும்பி வருவது. ஒவ்வொரு முறை நீங்கள் இந்த விழிப்புணர்வை அடைந்ததும் உடனே ஒரு பவர் லைனை சொல்லுங்கள். அதே வாக்கியம் நீங்கள் காலை உங்கள் ஆழ்மனத்தில் விதைத்தது. உங்கள் ட்ரிகர் சென்டென்ஸ். நான் என் நிஜத்தின் உருவாக்குனர் அல்லது நான் என் திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வரியை நீங்கள் சொன்ன நொடியில் உங்கள் மனம் மீண்டும் காலை விதைத்த அதே திசைக்கு சீரமைந்துவிடும். இது மிகவும் சிறிய படி. அதனால்தான் பெரும்பாலானோர் இதை கவனிக்காமல் விட்டுவிடுகிறார்கள். ஆனால் இதை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையின் மீது மெதுவாக ஒரு கண்ணுக்குத் தெரியாத கட்டுப்பாட்டை பெற ஆரம்பிக்கிறார்கள். நாளில் சில தருணங்கள் இருக்கின்றன. அவை உங்கள் ஆழ்மனத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். யாருடனாவது வாக்குவாதம், வேலையில் தோல்வி, ஒரு எதிர்மறை செய்தி, பிறருடன் ஒப்பிடுதல். இந்த தருணங்கள் உங்களை பின்னுக்கு இழுக்கும் பழைய நிரலை மீண்டும் எழுப்பிவிடும். இந்த தூண்டல் புள்ளிகளை நிறுத்தவில்லை என்றால் ஒரு எதிர்மறை தருணம் முழு நாளின் ஆற்றலையும் அடித்துச் செல்லும். பிறகு மாலை நேரத்தில் இன்று எதுவுமே செய்யவில்லை என்று நினைப்பீர்கள். அதனால் இந்த தூண்டல் புள்ளிகளை அடையாளம் காணுங்கள். அப்படி ஒரு தருணம் வந்தவுடன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுங்கள், நின்று கொள்ளுங்கள். உங்கள் பவர் சென்டென்ஸ் மூலம் உங்களை மீண்டும் சீரமைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக, அலுவலகத்தில் யாராவது உங்களுக்கு கோபம் வர வைக்கும்போது உடனே பதில் சொல்லாமல் உள்ளுக்குள் என் ஆழ்மனத்தின் திசையை கெடுக்க நீ யார் என்று சொல்லுங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சு எந்த உணர்ச்சி அதிர்ச்சியையும் நிறுத்தக்கூடிய மிக எளிய, மிக சக்தி வாய்ந்த நுட்பம். உங்கள் கவனம் சிதறிய நொடியில் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து உங்கள் உள்ளிருக்கும் அமைதியை உணருங்கள். இந்த 5 வினாடி செயல்முறை
விழிப்புணர்வு மனதை உலுக்கி காலை நீங்கள் நிரல்படுத்திய அதே திசைக்கு மீண்டும் கொண்டு வருகிறது. இங்கேதான் பெரும்பாலானோர் தோல்வியடைகிறார்கள். மூச்சு எடுப்பதற்கு பதிலாக அவர்கள் உடனடி எதிர்வினை காட்டுகிறார்கள். அந்த ஒரு நொடியின் எதிர்வினை முழு நாளையும் கெடுத்து விடுகிறது. காலை நீங்கள் செய்த நிரல்படுத்தலைப் போலவே மதிய நேரத்தில் 2 நிமிடங்கள் ஒரு சிறிய மீட்டமைப்பை செய்யுங்கள். 12 மணி அல்லது 1 மணி நேரத்தில் ஒரு அலாரம் வையுங்கள். அந்த நேரத்தில் கண்களை மூடி ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுங்கள். உங்கள் விருப்பத்தை வாக்கியமாக்கி மீண்டும் சொல்லுங்கள். சில வினாடிகள் உங்கள் இலக்கை காட்சிப்படுத்துங்கள். வெறும் 2 நிமிடம். ஆனால் அந்த 2 நிமிடம் உங்கள் ஆழ்மனத்தை மீண்டும் முக்கிய பாதைக்கு கொண்டு வரும். ஏனெனில் ஒரு ரயில் சற்றே தடம் விட்டு விலகினாலும் அதை சரி செய்ய அதிக சக்தி தேவையில்லை. சரியான திசையில் ஒரு சிறிய தள்ளுதல் போதும். உங்கள் ஆழ்மனம் உங்கள் எண்ணங்களால் மட்டுமல்ல, சுற்றுப்புற சூழலாலும் நிரல்படுத்தப்படுகிறது. அதனால் உங்கள் சூழல் தொடர்ந்து எதிர்மறையாகவோ குழப்பமாகவோ இருந்தால் நீங்கள் எவ்வளவு நடைமுறை செய்தாலும் அதன் தாக்கம் குறைந்துவிடும். அதனால் நாளில் குறைந்தது சில நிமிடங்களாவது நீங்கள் அமைதியும் ஆற்றலும் உணரும் ஒரு சூழலில் இருக்குங்கள். அது கோவில், பூங்கா, பால்கனி அல்லது ஏதாவது ஒரு இடமாக இருக்கலாம். சூழலை மாற்றுவது கடினமாக இருந்தால் ஹெட்போன் போட்டு நல்ல நேர்மறை ஒலிகள், அமைதியான இசை அல்லது ஊக்கமளிக்கும் பதிவுகளை கேளுங்கள். இது உங்கள் ஆழ்மனத்தை வெளிப்புற சத்தத்திலிருந்து காக்கிறது. மேலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நாளில் தேர்வு செய்யும் அந்த சூழல்தான் உங்கள் கனவுகளின் திசையை தீர்மானிக்கிறது. இன்றைய காலத்தில் மிக விலையுயர்ந்த விஷயம் உங்கள் கவனம். ஒவ்வொரு நிறுவனமும், ஒவ்வொரு தளமும், ஒவ்வொரு மனிதரும் உங்கள் கவனத்திற்காக போட்டியிடுகிறார்கள். அதை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் வேறு ஒருவர் உங்கள் வாழ்க்கையின் திசையை எழுதிவிடுவார். அதனால் தினமும் இந்த முடிவை எடுங்கள். என் கவனம் என்னுடையது. நீங்கள் எதற்காவது கவனம் செலுத்தும் போதும் உங்களிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இது என் திசையில்தானா? இல்லையென்றால் அமைதியாக அதிலிருந்து விலகிவிடுங்கள். ஏனெனில் நெட்ஃப்ளிக்ஸுக்கு உங்கள் கனவுகளை நிறைவேற்ற எந்த ஆர்வமும் இல்லை. ஆனால் உங்கள் ஆழ்மனம் நீங்கள் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு வினாடியும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எந்த சக்தி வாய்ந்த நுட்பத்தின் உண்மையான வலிமை அது பழக்கமாக மாறும்போதே வெளிப்படும். ஆரம்பத்தில் இந்த விழிப்புணர்வு அலாரங்கள் சற்றே வித்தியாசமாக தோன்றும். பவர் லைனை சொல்லுவது செயற்கையாக தோன்றும். 2 நிமிடம் காட்சிப்படுத்துவதும் நீளமாகத் தோன்றும். ஆனால் 21 நாட்கள் கழித்து இவை அனைத்தும் உங்கள் தானியங்கி அமைப்பின் ஒரு பகுதியாக மாறிவிடும். அப்போது விழிப்புணர்வு மனதை மீண்டும் சீரமைப்பது உழைப்பு அல்ல, மூச்சு விடுவது போல எளிதாகிவிடும். அதுவே வாழ்க்கை எந்த அறிவிப்பும் இல்லாமல் அமைதியாக வேகமாக மாறும் கட்டம். ஒருமுறை ஒரு வில்லாளரிடம் அவரது குரு கேட்டார், அம்பு இலக்கை விட்டு விலகினால் என்ன செய்வாய்? வில்லாளர் சொன்னார், மீண்டும் இலக்கை நோக்கி குறிவைப்பேன். குரு சிரித்தபடி சொன்னார், வாழ்க்கையும் அதே மாதிரிதான். கவனம் சிதறும், ஆனால் அதை மீண்டும் மீண்டும் திரும்ப கொண்டு வருபவனே வெற்றியாளர். விழிப்புணர்வு மனமும் அதே மாதிரிதான். அது பல முறை சிதறும், ஆனால் ஒவ்வொரு முறையும் மெதுவாக அதை சரியான திசைக்கு திருப்புங்கள். இதுவே மறுசீரமைப்பின் கலை. நாளின் முடிவில் தூங்குவதற்கு முன் 1 நிமிடம் ஒரு சிறிய மறுசீரமைப்பை செய்யுங்கள். கண்களை மூடுங்கள். உங்கள் சக்தி வாக்கியத்தை மீண்டும் சொல்லுங்கள். உங்களுக்குள் சொல்லுங்கள், இன்று நான் என் கவனத்தை கையில் வைத்திருந்தேன், நாளை நான் இன்னும் வலிமையாக இருப்பேன். இந்த ஒரு வரி உங்கள் விழிப்புணர்வு மனத்திற்கு ஒரு சிக்னலாக மாறுகிறது. கட்டுப்பாடு இன்னும் உங்களிடமே இருக்கிறது என்று அது அறிகிறது. அதன் பிறகு முழு இரவும் அது அதே திசையில் உங்கள் எண்ணங்களை வளரவிடுகிறது. இப்போது காலை விதை விதைப்பது எப்படி, நாள் முழுவதும் அதை எப்படி பாதுகாப்பது என்று நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஆனால் முழு அமைப்பையும் வேகப்படுத்தும் ஒரு கடைசி செயல்முறை இன்னும் உள்ளது. அது இரவில் ஆழ்மனத்தை ஆழமான நிரல்படுத்தல் நிலையில் கொண்டு செல்வது. ஏனெனில் நீங்கள் தூங்கும்போது உங்கள் ஆழ்மனம் தூங்குவதில்லை. அதை சரியான திசையில் வேலை செய்ய நிரல்படுத்தினால் உங்கள் கனவு எந்த சத்தமும் இல்லாமல் இரவு முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை என்பது தங்கள் மனத்தை கைப்பற்றுபவர்களுடையது, சூழ்நிலைகளிடம் ஒப்படைத்து விடுபவர்களுடையது அல்ல. விழிப்புணர்வு மனதை மறுசீரமைப்பது என்றால் உங்கள் விதியை நீங்களே எழுதுவது.
காலை விதை விதைக்கிறீர்கள். நாள் முழுவதும் அதை பாதுகாக்கிறீர்கள். ஆனால் உண்மையான மாயம் நீங்கள் தூங்கும்போதுதான் நடக்கிறது. அந்த நேரத்தில் விழிப்புணர்வு மனம் ஓய்வில் இருக்கும். ஆழ்மனம் செயல்பாட்டில் இருக்கும். அந்த நேரத்தில் எந்த சத்தமும் இல்லாமல், எந்த இடையூறும் இல்லாமல் நேரடியாக உங்கள் எதிர்காலத்தின் படத்தை அது வடிவமைக்கிறது. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் உங்கள் கனவுகள் வெறும் ஆசைகளாக இருக்காது. அவை நிஜமாக மாற ஆரம்பிக்கும். ஆனால் அந்த நேரத்தை அலட்சியமாக எடுத்துக்கொண்டால் பழைய நிரல்படுத்தல், எதிர்மறை, தோல்வி ஆகியவை உங்கள் முழு இரவையும் விழுங்கிவிடும். அடுத்த நாள் காலை அதே பழைய முறையில் நீங்கள் விழிப்பீர்கள். அதாவது உடல் இரவில் ஓய்வெடுக்கிறது. ஆனால் உங்கள் ஆழ்மனம் இரட்டை வேலைப்பாட்டில் இயங்கிக் கொண்டே இருக்கும். இப்போது கேள்வி, அதற்கு உரிமையாளராக எப்படி இருப்பது என்பதே. நீங்கள் திசை கொடுப்பீர்களா, இல்லை ஒரு ஊழியர் போல சூழ்நிலைகளின் கையில் விட்டுவிடுவீர்களா என்பதே முடிவு. தூங்குவதற்கு முன் இருக்கும் 15 நிமிடம் உங்கள் ஆழ்மன நிரல்படுத்தலின் தங்கச் சாளரம். அந்த நேரத்தில்தான் உங்கள் மூளை பீட்டா நிலையிலிருந்து அல்பா, அதன்பின் தீட்டா பிரெயின் வேவ் நிலையிற்குள் செல்கிறது. இது விழிப்புணர்வு மனதுக்கும் ஆழ்மனத்துக்கும் இடையிலான சுவர் கிட்டத்தட்ட மறைந்து போகும் நிலை. அதாவது அந்த நேரத்தில் நீங்கள் யோசிப்பதும் உணர்வதும் விழிப்புணர்வு மனதிற்கு நேரடியான கட்டளையாக மாறுகிறது. அங்கிருந்துதான் உங்கள் விதியின் இரவு பணிப்பு தொடங்குகிறது. வாழ்க்கை மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் பெரும்பாலானோர் தங்களின் மிகப்பெரிய எதிரியை எடுக்கிறார்கள், கைபேசியை. தூங்குவதற்கு முன் சமூக ஊடகங்களை சுருட்டிப் பார்ப்பது, பயமூட்டும் செய்திகளை பார்ப்பது, பிறருடன் ஒப்பிடுவது, இவை அனைத்தும் நேரடியாக உங்கள் ஆழ்மனத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறது. அதன் பிறகு அதே பயம், சந்தேகம், குழப்பம் ஆகியவற்றுடன் நீங்கள் கனவுகளில் மூழ்கி உறங்குகிறீர்கள். காலை எழுந்ததும் எதுவுமே மாறவில்லை என்று சொல்கிறீர்கள். உண்மை என்னவென்றால், நீங்கள் இரவின் நேரத்தை வெல்லவில்லை என்றால் காலை நடைமுறையும் முழுமையடையாது. ஒரு வயலில் நாள் முழுவதும் விதை விதைத்து நீர் ஊற்றி இரவில் அதையே மிதித்தால் செடி எப்படி வளரும் என்று யோசித்துப் பாருங்கள். தூங்குவதற்கு முன் 30 நிமிடம் அனைத்து திரைகளிலிருந்தும் விலகிவிடுங்கள். தொலைக்காட்சி இல்லை, செய்திகள் இல்லை, சமூக ஊடகங்கள் இல்லை. ஏனெனில் அந்த நேரத்தில் நீங்கள் பார்ப்பதும் கேட்பதும் ஆழ்மனம் எந்த வடிகட்டலும் இல்லாமல் நேரடியாக உள்ளே எடுத்துக்கொள்கிறது. அந்த நேரத்தில் உங்கள் கனவுகளை உடைப்பதற்காக அல்ல, வலுப்படுத்துவதற்காக சுற்றுப்புறத்தை அமைக்க வேண்டும். அமைதியான அறை, மிதமான ஒளி, நிம்மதியான இசை அல்லது அமைதி. இதுவே ஆழ்மனத்தை மிக அதிகமாக ஏற்றுக்கொள்ளும் நிலையில் கொண்டு வருகிறது. இப்போது நீங்கள் சத்தத்திலிருந்து விலகியிருப்பதால் உண்மையான நிரல்படுத்தல் தொடங்கலாம். ஆழ்மனம் உணர்வுகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. அதில் மிக சக்தி வாய்ந்த உணர்வு நன்றி உணர்வு. நீங்கள் தூங்குவதற்கு முன் நன்றியுடன் இருப்பீர்கள் என்றால், விழிப்புணர்வு மனம் உங்கள் சுற்றியுள்ள நல்ல வடிவங்களை மேலும் வலுப்படுத்துகிறது. ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் வெறும் 2 நிமிடம், இன்று நீங்கள் எதற்காக நன்றி உணர்கிறீர்கள் என்று 3 விஷயங்களை நினைத்துப் பாருங்கள். அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கலாம், யாரோ சொன்ன ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறீர்கள் என்பதே ஆக இருக்கலாம். நன்றி உணர்வு உங்கள் ஆழ்மனத்தை திறந்து விடுகிறது. அதை பெரும் நிலையில் வைத்து விடுகிறது. அங்கிருந்துதான் உங்கள் ஆசைகளை சாத்தியத்திலிருந்து நிஜத்திற்குள் இழுக்க அது தொடங்குகிறது. நன்றி உணர்வுக்குப் பிறகு வருகிறது காட்சிப்படுத்தல். அதே நுட்பம்தான், நீங்கள் காலை செய்தது போலவே. ஆனால் இரவில் இது இன்னும் ஆழமாக செல்கிறது. ஏனெனில் இப்போது உங்கள் விழிப்புணர்வு மனம் மெதுவாக உறக்க நிலைக்கு நகர்கிறது. ஆழ்மனம் முழுமையாக திறந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உங்கள் இலக்கை அது ஏற்கனவே நிகழ்ந்தது போல காட்சிப்படுத்துங்கள். உங்கள் கனவை பாருங்கள், உணருங்கள், அந்த தருணத்தில் வாழுங்கள். அது வீடு ஆகலாம், வியாபாரமாகலாம், மேடையாகலாம், பயணமாகலாம். உங்கள் கனவு எது ஆக இருந்தாலும் இதுதான் அந்த கணம். அந்த நேரத்தில் ஆழ்மனம் கட்டளை கிடைத்தது என்று ஏற்றுக்கொண்டு இரவு முழுவதும் அதே திசையில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இதற்காக எந்த விலை உயர்ந்த யோகா மேட் தேவையில்லை. ஹிமாலயத்திற்கு செல்லவும் தேவையில்லை. படுக்கையும் சிறிது கவனமும் போதும். நீங்கள் வெறும் கற்பனை செய்து உணரவில்லை என்றால்
அது உயிரற்ற படமாகவே இருந்துவிடும். ஆனால் அதில் உணர்வுகளை கலந்துவிட்டால் அதே படம் விழிப்புணர்வு மனத்திற்கு நிஜமாக மாறிவிடும். அதை அடைய முழு அமைப்பையும் அது இயக்கத் தொடங்கும். அதனால் இரவில் உங்கள் கனவை பார்க்கும்போது அந்த தருணத்தின் உணர்வுகளை உணருங்கள். அந்த பெருமை, அந்த அமைதி, அந்த மகிழ்ச்சி, அந்த சுதந்திரம். ஏனெனில் விழிப்புணர்வு மனம் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாது, அது உணர்வுகளை மட்டுமே புரிந்து கொள்கிறது. இப்போது வருகிறது இறுதி தொடு, பவர் சென்டென்ஸ். அதே வரி நீங்கள் காலை விதைத்தது நாள் முழுவதும் மீண்டும் மீண்டும் சீரமைத்தது. இப்போது தூங்குவதற்கு முன் அதை மீண்டும் சொல்லுங்கள். ஆனால் இந்த முறை கண்களை மூடி மெதுவாக ஆழமாக உணர்ந்து சொல்லுங்கள். உதாரணமாக, நான் என் நிஜத்தின் உருவாக்குனர். என் கனவுகள் இப்போது என் நிஜமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. என் திசை மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. இந்த வாக்கியங்களை உணர்வுகளுடன் நீங்கள் சொன்ன நொடியில் அது உங்கள் ஆழ்மனத்திற்கு இரவின் கட்டளையாக மாறுகிறது. நீங்கள் உறங்கும்போது விழிப்புணர்வு மனம் ஓய்வில் போகிறது. ஆனால் ஆழ்மனம் 24 மணி நேரம் 7 நாட்கள் தொடர்ந்து செயல்படுகிறது. அது உங்கள் எண்ணங்களை இணைக்கிறது, வடிவங்களை உருவாக்குகிறது, புதிய தீர்வுகளை கண்டுபிடிக்கிறது, வாய்ப்புகளை உருவாக்குகிறது. அதாவது உங்கள் கனவுகளுக்காக அது அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த செயல்முறையை ஆழமான நிரல்படுத்தல் நிலை என்று சொல்கிறார்கள். இதை நீங்கள் எவ்வளவு ஆழமாக செய்வீர்களோ அவ்வளவு வேகமாக முடிவுகள் தோன்றும். அதாவது நீங்கள் குரட்டை விட்டுக்கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலும் உங்கள் ஆழ்மனம் உங்கள் கனவுகளை நிறைவேற்றும் திட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும். பலர் நான் என் கனவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் ஆழ்மனத்தை நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது. அதற்கு திசை மட்டும் கொடுக்க முடியும். அந்த திசையை கொடுக்க இரவு நேரம்தான் மிக புனிதமானதும் மிக சக்தி வாய்ந்ததும். அந்த நேரத்தில் கொடுக்கப்படும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்வும் பல மடங்கு சக்தியுடன் ஆழ்மனத்தில் பதிகிறது. உங்கள் நாள் நல்லதாக இல்லாமல் போயிருக்கலாம். நீங்கள் சோர்ந்து பதற்றமாக மனம் கனமாக இருக்கலாம். அப்படியே அந்த நிலையில் நீங்கள் தூங்கிவிட்டால் அதே எதிர்மறை உணர்வுகளை உங்கள் ஆழ்மனம் இரவு முழுவதும் மீண்டும் மீண்டும் இயக்கும். இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி உள்ளது. அது சுத்திகரிப்பு. தூங்குவதற்கு முன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து உங்களுக்குள் சொல்லுங்கள், என்ன நடந்ததோ அது முடிந்துவிட்டது. இப்போது நான் என் எதிர்காலத்தில் கவனம் செலுத்துகிறேன். இந்த ஒரு வரி நாளின் சுமையை விட்டு ஆழ்மனத்திற்கு தெளிவான திசையை கொடுக்கிறது. இதை நீங்கள் தினமும் செய்ய ஆரம்பித்தால் காலை நேரத்தில் நீங்கள் முற்றிலும் வேறு ஒரு ஆற்றலுடன் எழுவீர்கள். இரவு நேர நிரல்படுத்தல் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் உறக்கம் ஆழமாக இருக்க வேண்டும். அதனால்தான் இரவில் கனமான உணவு, தாமதமாக உறங்குவது, கைபேசி மூலம் வரும் மன அழுத்தம், இவை அனைத்தும் உங்கள் நிரல்படுத்தலை பலவீனப்படுத்துகின்றன. எளிய 6 முதல் 8 மணி நேரம் வரை உள்ள ஆழமான உறக்கம் ஆழ்மனத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி கூடமாக மாறுகிறது. நீங்கள் உறங்குகிறீர்கள், ஆனால் உங்கள் கனவுகள் வேலை செய்து கொண்டே இருக்கின்றன. இப்போது நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் காலை விதை விதைப்பது எப்படி, நாள் முழுவதும் அதை எப்படி காக்க வேண்டும், இரவில் அதை எப்படி ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்பதை. ஆனால் உண்மையான சக்தி எப்போது வருகிறது என்றால் இந்த 3 நடைமுறைகளும் ஒன்றாக ஒரு அமைப்பாக மாறும்போது. காலை விதை, நாள் பாதுகாப்பு, இரவு ஊட்டச்சத்து. காலை விதைப்பது, பகலில் காப்பது, இரவில் ஆழமாக பதிய வைப்பது. இவை அனைத்தையும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ஆனால் இவ்வளவுதான் போதுமா? இல்லை. கனவுகளை நிறைவேற்ற துண்டு துண்டு செயல்கள் போதாது. ஒரு முழுமையான அமைப்பு தேவை. உங்கள் ஆழ்மனத்தை ஒவ்வொரு கணமும் ஒரே திசையில் திருப்பி வைத்திருக்கும் அமைப்பு. கனவு நிஜமாக மாறும் வரை. பெரும்பாலானோர் கனவுகளை இழப்பதற்கு காரணம் அவர்கள் திறமையில்லாதவர்கள் என்பதல்ல, அவர்களின் கவனம் சிதறியிருப்பதே. சில நேரம் காலை உற்சாகமாக இருப்பார்கள், பகலில் கவனம் சிதறும், இரவில் பயத்தில் மூழ்கிவிடுவார்கள். ஆனால் இந்த சிதறலை ஒரே திசையில் மாற்றிக்கொண்டவர் எந்த உயரத்தையும் அடைய முடியும். விதி எளிது. விழிப்புணர்வு மனதையே வாட்ஸ்ஆப் குழு போல மாற்றுங்கள். ஒரே திசையில் மட்டும் செய்தி செல்ல வேண்டும். பதில் சொல்ல இடமே இருக்கக்கூடாது. உற்சாகம் நல்லது, ஆனால் அது நீடிக்காது. ஒரு நாள் நீங்கள் மிக ஆற்றலுடன் இருப்பீர்கள், அடுத்த நாள் சோர்வால் அனைத்தையும் விட்டுவிடுவீர்கள். ஆனால் அமைப்பு அப்படியில்லை. மனநிலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது தொடர்ந்து செயல்படும்.
அதனால்தான் ஆழ்மனத்தில் வேலை செய்வதற்கான முதல் விதி உற்சாகத்தில் அல்ல, அமைப்பில் நம்பிக்கை வையுங்கள். ஏனெனில் ஆழ்மனம் கைதட்டலால், கோஷத்தால் அல்லது ஒரு வீடியோவால் மாறுவதில்லை. அது மாறுவது தொடர்ச்சியாலும் மீண்டும் மீண்டும் செய்யும் பயிற்சியாலும் தான். இப்போது நான் உங்களுக்குச் சொல்லப்போகும் இந்த அமைப்பு உங்கள் முழு நாளையும் ஒரே திசையில் கட்டிப்போடும். எந்த கூடுதல் சுமையும் இல்லாமல். காலை எழுந்தவுடன் உங்கள் ஆழ்மனம் முற்றிலும் திறந்த நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் யோசிப்பதும் உணர்வதும் சொல்வதும் அதே நாளின் திசையை தீர்மானிக்கும். அதனால் முதல் படி காலை நடைமுறை. விழித்த 30 வினாடிகளுக்குள் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து உங்கள் பவர் சென்டென்ஸை மீண்டும் சொல்லுங்கள். 2 நிமிடம் காட்சிப்படுத்தல் செய்யுங்கள். இதுவே கனவு முளைக்க விதைக்கப்படும் விதை. இந்த காலை தருணத்தை நீங்கள் சரியான திசையில் பிடித்துக்கொண்டால் போரின் பாதியை அங்கேயே வென்றுவிட்டீர்கள். மீதமுள்ள நாள் முழுவதும் அந்த விதைக்கு நீர் ஊற்றுவது மட்டுமே வேலை. ஒரு தோட்டக்காரன் செடிக்கு சூரிய ஒளி, தண்ணீர், பாதுகாப்பு தருவது போல நாள் முழுவதும் உங்கள் கவனத்தை சரியான திசையில் வைத்திருக்க வேண்டும். இதற்காக விழிப்புணர்வு அலாரங்கள். நாளில் 3 முதல் 4 மணிக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டும் அலாரங்கள், உங்களை மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக. பவர் லைன், அதே வாக்கியம். அதைச் சொன்னவுடனே திசை மீண்டும் கிடைக்கும். கவனம் சிதறும் இடங்களை, அதாவது தூண்டல் புள்ளிகளை அடையாளம் காணுங்கள். அங்கே நின்று மூச்சு எடுத்து மீட்டமைப்பை செய்யுங்கள். இதுவே மற்றவர்களை விட முன்னே கொண்டு செல்லும் பகுதி. ஏனெனில் பலர் கனவுகளை தொடங்குகிறார்கள், ஆனால் நடுவே கவனத்தை இழந்து விடுகிறார்கள். கவனம் சிதறுவதற்கான மிகப்பெரிய எதிரி அந்த 5 நிமிட ஸ்க்ரோல். அது எப்போது 1 மணி நேரமாக மாறுகிறது என்பதை யாரும் கவனிப்பதே இல்லை. நாள் முடிந்த பிறகு இரவுதான் ஆழ்மனம் மிக அதிகமாக வேலை செய்யும் நேரம். தூங்குவதற்கு முன் அதை சரியான திசையில் அனுப்பிவிட்டால் நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் உங்கள் கனவு வளர்ந்து கொண்டே இருக்கும். நன்றி உணர்வு செயல்படுத்தல். நாளில் நடந்த 3 நல்ல விஷயங்களுக்கு நன்றி கூறுவது. பவர் காட்சிப்படுத்தல். உங்கள் கனவு ஏற்கனவே நிறைவேறிவிட்டது போல பார்ப்பது. பவர் சென்டென்ஸ் மீளச் சொல்லல். விழிப்புணர்வு மனத்திற்கு திசை கொடுக்கும் அதே கட்டளை. இதுவே அந்த தருணம். கனவு பூமியிலிருந்து ஆகாயத்தை நோக்கி நகரத் தொடங்கும். இந்த 3ம் தனித்தனி அல்ல. இது ஒரு சுற்று. காலை விதை விதைக்கப்படுகிறது. பகலில் அது காக்கப்படுகிறது. இரவில் அது ஆழமாக பதியப்படுகிறது. பின்னர் காலை அதே சுழற்சி மீண்டும் தொடங்குகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த சுற்று வலுப்பெறும்போது உங்கள் ஆழ்மனம் தானாகவே உங்கள் திசையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்கள் எந்த முயற்சியும் இல்லாமல் கூட உங்கள் கனவு இருக்கும் அதே திசையில் யோசிக்கவும், உணரவும், செயல்படவும் ஆரம்பிப்பீர்கள். ஆரம்பத்தில் இந்த அமைப்பை இயக்க சிறிய தள்ளுதல் தேவைப்படும். ஆனால் சில வாரங்கள் தொடர்ந்து செய்தவுடன் ஒரு வேக பாதிப்பு உருவாகும். அப்போது உங்கள் ஆழ்மனம் தானாகவே அலாரத்திற்கு முன்பே உங்களை எழுப்பும். உங்கள் கவனம் தானாகவே தூண்டல் புள்ளிகளிலிருந்து விலகி மீண்டும் கவனத்திற்கு திரும்பும். உங்கள் மனம் தானாகவே காட்சிப்படுத்தலின் பக்கம் சாயும். காரணம், இப்போது நீங்கள் அமைப்பை இயக்கவில்லை, அமைப்பே உங்களை இயக்குகிறது. அப்படி நடக்கும்போது ஊக்க வார்த்தைகளின் தேவையே இருக்காது. பலர் நினைப்பார்கள், கனவுகளை நிறைவேற்ற பெரிய திட்டங்கள் வேண்டுமென்று. உண்மையில் தேவை ஒழுக்கம் மட்டுமே. அந்த ஒழுக்கத்தை இந்த அமைப்பு உங்களுக்கு தருகிறது. காலை, பகல், இரவு, இந்த 3 படிகள் உங்கள் ஆழ்மனத்தில் ஒரு புதிய நிரலை உருவாக்குகின்றன. அது உங்களை மெதுவாக பழைய வடிவங்களிலிருந்து வெளியே இழுத்து வருகிறது. ஒரே நாளில் எதுவும் மாறாது. ஆனால் தினமும் சிறிது சிறிதாக மாறுவதால் வாழ்க்கை முழுவதும் மாறுகிறது. வெறும் நடைமுறைகளை செய்வதால் மட்டும் எதுவும் நடக்காது. அதில் உணர்வை சேர்க்கவில்லை என்றால் அது வெறும் காலியான வார்த்தைகளாகவே இருக்கும். நீங்கள் காட்சிப்படுத்தும்போது உணருங்கள். பவர் சென்டென்ஸ் சொல்லும்போது நம்புங்கள். நன்றி கூறும்போது இதயத்துடன் கூறுங்கள். ஆழ்மனம் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாது. அது ஆற்றல், உணர்வு, நம்பிக்கை ஆகியவற்றை மட்டுமே புரிந்து கொள்கிறது. அதுவே இந்த அமைப்பை சாதாரண பயிற்சியிலிருந்து ஒரு மாய சூத்திரமாக மாற்றும் எரிபொருள். பலர் இந்த அமைப்பை தொடங்குவார்கள், ஆனால் சில நாட்களில் விட்டுவிடுவார்கள். காரணம், அதை மிகப்பெரியதாக மாற்றிக்கொள்கிறார்கள். அவ்வளவு பெரியதாக வேண்டியதில்லை.
உங்களிடம் நேரம் குறைந்திருந்தால் காலையில் 2 நிமிடம் காட்சிப்படுத்தல் மற்றும் பவர் லைன், பகலில் ஒரு விழிப்புணர்வு அலாரம், இரவில் 1 நிமிடம் நன்றி உணர்வு மற்றும் பவர் சென்டென்ஸ். இவ்வளவு மட்டும் கூட தினமும் செய்தால் சில வாரங்களில் ஆழ்மனத்தில் மாற்றம் தொடங்கும். மாயம் நீண்ட நேரத்தில் இல்லை, தொடர்ச்சியில்தான். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் உங்கள் பழைய ஆழ்மனம் இந்த புதிய அமைப்பை நிராகரிக்க முயற்சிக்கும். சோம்பல் வரும், மனம் சலிக்கும், காரணங்கள் தோன்றும். இதுவே எதிர்ப்பு. இதுவே உண்மையான சோதனை. எதிர்ப்பு இல்லாதவனே வெற்றியாளர் அல்ல. எதிர்ப்பை மீறியும் முன்னேறுவனே வெற்றியாளர். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த எதிர்ப்பை கடக்கும்போது ஆழ்மனம் இன்னும் சிறிது உங்கள் பக்கம் சாயும். ஒரு நாள் அது முழுமையாக உங்களுடையதாக மாறும். ஒரு சாது கடற்கரையில் தியானம் செய்து கொண்டிருந்தார். ஒரு சீடன் கேட்டான், குருவே, ஆழ்மனத்தை எப்படி கைப்பற்றுவது? சாது மணலில் ஒரு கோடு இழுத்தார். இது உன் கவனம் என்றார். பிறகு கடல் அலைகளை காட்டி, இது வெளி உலகம் என்றார். அதன் பிறகு மெதுவாக ஒரு சுவர் கட்டி, இது அமைப்பு என்றார். சுவர் இல்லையெனில் அலைகள் கோட்டை அழித்துவிடும். ஆனால் அமைப்பு அந்த கோட்டை காக்கும். வெளிப்புற கலக்கங்களிலிருந்து உங்கள் கனவுகளை பாதுகாப்பது இந்த அமைப்பே. இப்போது நீங்கள் அமைப்பை உருவாக்கியுள்ளதால் அடுத்த படி அடையாளம் மாற்றம். ஏனெனில் உங்கள் அடையாளம் பழையதாகவே இருந்தால் அந்த அமைப்பும் முழு சக்தியுடன் வேலை செய்யாது. இப்போது வரை உங்கள் ஆழ்மனத்திற்கு எப்படி திசை கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டுள்ளீர்கள். காலை விதை விதைத்து, பகலில் பாதுகாப்பு அளித்து, இரவில் ஆழமாக பதிய வைத்து. ஆனால் உண்மையான மாற்றம் திசை கொடுப்பதால் மட்டும் நிகழ்வதில்லை. உண்மையான மாற்றம் நீங்கள் உங்கள் ஆழ்மனத்திற்கு ஒரு புதிய அடையாளத்தை வழங்கும் போதே நிகழ்கிறது. காரணம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்கள் அடையாளத்திலிருந்தே வருகிறது. தன்னை பலவீனன் என்று நினைக்கும் மனிதன் 1000 ஊக்க வீடியோக்களை பார்த்தாலும் அவனுடைய நடத்தை பலவீனமாகவே இருக்கும். தன்னை வெற்றியாளன் என்று நினைக்கும் மனிதன் தோல்வியிலும் வெற்றிக்கான வழியை தேடுவான். அதனால் உங்கள் கனவுகளை உண்மையில் நிஜமாக மாற்ற விரும்பினால் நீங்கள் அடையாள மாற்றத்தை செய்ய வேண்டும். அதாவது அந்த கனவை வாழும் மனிதராகவே உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாமெல்லாம் நம்மை பற்றி ஒரு கதையுடன் வாழ்கிறோம். நான் யார் என்பதை கூறும் கதை. அந்த கதைதான் நம் ஆழ்மனத்தில் மைய நிரலாக எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லா எண்ணங்களும், முடிவுகளும், நடத்தைகளும் அந்த கதையிலிருந்தே பிறக்கின்றன. உங்கள் ஆழ்மனத்தில் நான் சாதாரணவன் என்று எழுதப்பட்டிருந்தால் நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் உங்கள் மனம் உங்களை அந்த அடையாளத்திலிருந்து வெளியே செல்ல விடாது. ஆனால் அங்கே நான் அசாதாரணவன் என்று எழுதப்பட்டிருந்தால் சூழ்நிலைகளும் அதேபோல் உருவாகத் தொடங்கும். விஷயம் எளிது. இயங்குதளம் பழையதாக இருந்தால், பயன்பாடு எவ்வளவு புதிதாக இருந்தாலும் அமைப்பு சுமையை ஏற்றுக்கொள்ளாது. அடையாள மாற்றம் எந்த மந்திரமும் அல்ல. ஒரு பொத்தானை அழுத்தினால் உடனே மாறிவிடும் விஷயமும் அல்ல. இது ஒரு விழிப்புணர்வுள்ள செயல்முறை. தினமும் உங்கள் ஆழ்மனத்திற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும் ஒரு பயிற்சி. இப்போது நான் என் கனவுகளை வாழும் மனிதன். உலகத்தில் நடந்த ஒவ்வொரு பெரிய மாற்றமும் ஒரு புதிய அடையாளத்திலிருந்தே தொடங்கியுள்ளது. யாரோ தன்னை தலைவன் என்று கருதினார், யாரோ உருவாக்குபவன், யாரோ மாற்றத்தை கொண்டு வருபவன். பிறகு உலகமும் அவர்களை அப்படியே பார்க்கத் தொடங்கியது. இப்போது கேள்வி, நீங்கள் உங்களை எந்த வடிவில் பார்க்கிறீர்கள்? முதல் படி, உங்களை புதிய சொற்களில் வரையறுப்பது. காகிதத்தில் எழுதுங்கள், நான் யாராக மாற விரும்புகிறேன். உங்கள் கனவுகளுக்கு ஏற்ப அந்த மனிதனின் அடையாளத்தை உருவாக்குங்கள். உதாரணமாக, நான் தன்னம்பிக்கையுள்ள தலைவன், நான் சக்தி வாய்ந்த உருவாக்குபவன், நான் என் வாழ்க்கையின் உருவாக்குனர். இது வெறும் உறுதிமொழி அல்ல, இது உங்கள் புதிய நான் பற்றிய அறிவிப்பு. இந்த வரியே மெதுவாக ஆழ்மனத்தில் புதிய கதையை எழுதத் தொடங்கும். ஆனால் இதை காகிதத்தில் எழுதினால் மட்டும் போதாது, அதை வாழ வேண்டும். தொடக்கம் இங்கிருந்துதான். உங்கள் பழைய அடையாளம் மீண்டும் மீண்டும் உங்களை இழுக்கும். நீ இப்படித்தான், இது உன் வசதிக்குள் இல்லை, பெரிய கனவுகள் உனக்காக இல்லை என்று அது சொல்லும். நீங்கள் அதற்கு சவால் விடவில்லை என்றால் அது மீண்டும் வெற்றி பெறும். அதனால் ஒவ்வொரு முறையும் பழைய எண்ணம் தலைதூக்கும் போது அதை கேள்வி கேளுங்கள், இது என் பழைய அடையாளத்தின் குரலா? இந்தச் சிறிய கேள்வியே உங்கள் திசையை மாற்றிவிடும். ஏனெனில் இதுவே ஆழ்மனத்திற்கு
பழைய கோப்பு அழிக்கப்படுகிறது என்று தெரிவிக்கும். இது மிகவும் சக்தி வாய்ந்தபடி. ஆழ்மனம் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாது, அது செயல்களை புரிந்து கொள்கிறது. உங்கள் அடையாளத்தை உண்மையில் மாற்ற விரும்பினால் நீங்கள் ஆக விரும்பும் மனிதரைப் போலவே நடக்க வேண்டும். உங்கள் புதிய அடையாளம் நான் தன்னம்பிக்கையுள்ளவன் என்றால் அதேபோல் பேசுங்கள், நடந்து கொள்ளுங்கள், வேலை செய்யுங்கள். உங்கள் அடையாளம் நான் வெற்றியாளர் என்றால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வெற்றியாளனைப் போல பதிலளியுங்கள். ஆரம்பத்தில் இது சற்றே அசிங்கமாக தோன்றலாம், ஆனால் அந்த அசிங்கமே மெதுவாக உங்கள் நிஜமாக மாறும். சிறிது நாடகம் ஆட வேண்டி வரும், ஆனால் அந்த நாடகம் ஒரு நாள் நிஜமாக மாறிவிடும். ஒவ்வொரு அடையாளமும் ஒரு உணர்வுடன் இணைந்திருக்கிறது. தன்னம்பிக்கையுள்ள அடையாளம் சக்தி மற்றும் தெளிவு. பலவீனமான அடையாளம் பயம் மற்றும் தயக்கம். வெற்றியாளர் அடையாளம் கவனம் மற்றும் ஆற்றல். அதனால் நீங்கள் புதிய அடையாளத்தை தேர்ந்தெடுக்கும் போது அந்த உணர்வையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காலை, பகல், இரவு அந்த உணர்வில் மூழ்குங்கள். அது நீங்களே என்று போல். மெதுவாக உங்கள் ஆழ்மனம் அதை உண்மை என ஏற்றுக்கொள்ளத் தொடங்கும். அங்கிருந்துதான் உண்மையான மாயம் தொடங்குகிறது. உணர்வுகள் அடையாளத்தை உறுதி செய்யும் போது ஆழ்மனம் நீங்கள் நம்புகிறதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தும். நீங்கள் உங்களைப் பற்றியே சந்தேகித்தால் அதே அடையாளம் வலுப்படும். ஆனால் நீங்கள் உங்களை நம்பினால் ஆழ்மனம் அந்த அடையாளத்தை ஒவ்வொரு கணமும் உறுதிப்படுத்தத் தொடங்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்களோ உலகமும் உங்களை அப்படியே பார்க்கும். அடையாளம் முதலில் உள்ளே மாறுகிறது, பின்னர் வெளியே உலகம் அதை ஏற்றுக்கொள்கிறது. புதிய முடி அலங்காரம் செய்தால் முதலில் நீங்கள் கண்ணாடியில் உங்களை மீண்டும் மீண்டும் பார்க்கிறீர்கள், பிறகு மற்றவர்கள் கவனிக்கிறார்கள். அடையாளமும் அதேபோல்தான். அடையாள மாற்றம் ஒரே நாளில் நடப்பதில்லை. அதற்காக தினமும் ஒரு ஆங்கர் தேவை. தினமும் உங்களை உங்கள் புதிய அடையாளத்துடன் இணைக்கும் ஒரு சிறிய நடைமுறை. அது எதுவாகவும் இருக்கலாம். காலை பவர் சென்டென்ஸ் சொல்லுவது, ஒரு குறிப்பிட்ட உடல்நிலை, ஒரு கைக்காப்பு அணிவது, அல்லது கண்ணாடியில் பார்த்து இது நான் தான் என்று சொல்லுவது. இந்தச் சிறிய ஆங்கர் தினமும் உங்கள் ஆழ்மனத்திற்கு நினைவூட்டும், நீ இனி பழைய மனிதன் அல்ல. மெதுவாக பழைய அடையாளம் மங்கத் தொடங்கும். புதிய அடையாளம் வேரூன்றத் தொடங்கும். அடையாள மாற்றம் எந்த சினிமா காட்சியும் அல்ல, மின்னல் அடித்து வாழ்க்கை மாறும் நிகழ்வும் அல்ல. இது ஒரு மெதுவான புரட்சி. தினமும் சிறிய மாற்றங்கள், தினமும் புதிய உணர்வு, தினமும் பழைய அடையாளத்தின் மீது ஒரு வெற்றி. பெரும்பாலானோர் மாறாததற்குக் காரணம் அவர்கள் ஒரு பெரிய நாளை காத்திருப்பதுதான். ஒரு நாள் ஒரு அதிசயம் நடக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அடையாள மாற்றம் தினமும் சிறிது சிறிதாக அமைதியாக உள்ளே நடக்கிறது. அதிசயம் வெளியில் இருந்து வருவதில்லை, அது மெதுவாக உங்கள் மனத்திலேயே உருவாகிறது. நீங்கள் உங்கள் அடையாளத்தை மாற்றும்போது நீங்கள் யோசிக்கும் முறையை மட்டுமல்ல, நிஜத்தை இது உங்களின் முழுமையான சுய கட்டுப்பாடு. நீங்கள் உங்களுக்கே என்ன வேண்டும் என்று தெரியவில்லை என்றால் பிரபஞ்சத்திற்கும் தெரியாது. பெரும்பாலானோர் எனக்கு நல்லது வேண்டும், நான் வெற்றி பெற வேண்டும் என்று மட்டும் சொல்கிறார்கள். எனக்கு பணக்காரனாக வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் எப்படிப்போல் வெற்றி பெற வேண்டும் என்பதில் தெளிவு இல்லை. உங்கள் ஆழ்மனம் மங்கலான கட்டளைகளில் வேலை செய்யாது. அதற்கு தேவை துல்லியமான படம், தெளிவான திசை, வெளிப்படையான உணர்வுகள். எனக்கு பணம் வேண்டும் என்பதற்கு பதிலாக நான் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தொகையை சம்பாதித்து என் கனவுகளின் வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று தெளிவாக கூறுங்கள். எனக்கு அமைதி வேண்டும் என்பதற்கு பதிலாக நான் தினமும் அமைதியாகவும் மையப்படுத்தப்பட்டதாகவும் உணர்கிறேன் என்று கூறுங்கள். படம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறதோ அவ்வளவு வேகமாக வெளிப்படுத்தல் நிகழும். தெளிவான படம் உருவாக்குவது மட்டும் போதாது, அந்த படத்தை நீங்கள் உணரவும் வேண்டும். அது இப்போதே உண்மை என்றபடி. ஏனெனில் விழிப்புணர்வு மனம் வார்த்தைகளை அல்ல, உணர்வுகளைத்தான் கேட்கிறது. நீங்கள் உங்கள் கனவை உணர்வுகளில் வாழும்போது அது ஆற்றலாக மாறுகிறது. அந்த ஆற்றலே சூழ்நிலைகளை இழுத்து வருகிற சக்தி. நீங்கள் எப்போதாவது ஏதாவது ஒன்றை மிகத் தீவிரமாக விரும்பி அது எங்கோ நடந்ததுண்டா? நீங்கள் வெறும் யோசித்தீர்களா அல்லது உணர்ந்தீர்களா? வெளிப்படுத்தல் பற்றிய மிகப்பெரிய பொய் இதுதான். யோசித்தால் போதும், கிடைக்கும். உண்மை என்னவென்றால், யோசனையும் உணர்வும் செயலுடன் இணைக்கப்படாத வரை அவை முழுமையடையாது. செயல்தான் விழிப்புணர்வு மனத்திற்கு
நீங்கள் அந்த திசையில் உண்மையாகவே தீவிரமாக இருக்கிறீர்கள் என்று சிக்னல் தருகிறது. அதன் பிறகு அது சூழ்நிலைகள், வாய்ப்புகள், நிகழ்வுகள் ஆகியவற்றை அதே திசையில் திருப்பத் தொடங்குகிறது. உதாரணமாக, உங்கள் கனவு உடற்தகுதி என்றால் காட்சிப்படுத்தலுடன் தினமும் சிறிது உடற்பயிற்சியும் செய்யுங்கள். உங்கள் கனவு வியாபாரம் என்றால் தினமும் அதற்கான ஒரு சிறிய படி எடுங்கள். உங்கள் கனவு தன்னம்பிக்கை என்றால் தினமும் ஏதாவது ஒரு உரையாடலில் உங்களை சற்றே அதிகமாக வெளிப்படுத்துங்கள். செயலே கண்ணுக்குத் தெரியாத கனவை கண்ணுக்குத் தெரியும் நிஜமாக மாற்றும் பகுதி. ஏனெனில் சோபாவில் உட்கார்ந்து நான் கோடீஸ்வரன் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் வங்கி கணக்கு உயராது. இங்கே ஒரு ஆழமான விஷயம் உள்ளது. வெளிப்படுத்தலை வேகப்படுத்த உங்கள் ஆசையுடன் இணைந்திருக்க வேண்டும். ஆனால் அதில் ஒட்டிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஒன்றை பெற தீவிரமாக விரும்பி அதை பற்றியே பதற்றத்தில் இருந்தால் அந்த பதற்றம் விழிப்புணர்வு மனத்திற்கு குறைவு என்ற சிக்னலை தருகிறது. குறைவு என்ற உணர்வு குறைவையே இழுத்து வரும். அதனால்தான் காட்சிப்படுத்துங்கள், உணருங்கள், செயல்படுங்கள். பிறகு நம்பிக்கையுடன் விட்டுவிடுங்கள். நீங்கள் வழியில் தடையாக இருப்பதை நிறுத்தும் அந்த தருணத்தில்தான் இயற்கையின் சக்தி வேலை செய்யத் தொடங்குகிறது. பலர் நினைப்பார்கள், விலகி விடுவது என்றால் ஆசையை விட்டுவிடுவது என்று. இல்லை, விலகி இருப்பது என்றால் நம்பிக்கை இவ்வளவு ஆழமாக இருக்க வேண்டும். பதற்றம் தேவைப்படாத அளவுக்கு. ஒரு விவசாயி விதை விதைக்கும்போது தினமும் மண்ணை தோண்டி மூளை வந்ததா என்று பார்க்க மாட்டான். அவன் நம்பிக்கை வைக்கிறான். அந்த நம்பிக்கையிலேயே விதை முளைக்கிறது. விவசாயி தினமும் விதையை தோண்டினால் செடி வளருமா? நீங்கள் விரும்புவது உங்கள் அடையாளம் அதற்கு பொருந்தும் வரை உங்களிடம் வராது. நீங்கள் கோடீஸ்வரனாக விரும்புகிறீர்கள். ஆனால் உள்ளே இன்னும் குறைவு என்ற அடையாளம் இருந்தால் வெளிப்படுத்தல் தடைப்படும். நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க விரும்புகிறீர்கள். ஆனால் அடையாளம் இன்னும் பயமாக இருந்தால் வெளிப்படுத்தல் மெதுவாகும். அதனால் அந்த கனவை வாழும் மனிதராக உங்களை பார்க்கத் தொடங்குங்கள். உங்கள் நடத்தை, மொழி, உணர்வு, அணுகுமுறை அனைத்தும் அதே திசையில் இருக்க வேண்டும். ஏனெனில் இயற்கைக்கு நீங்கள் என்ன வேண்டும் என்று சொல்வதை விட நீங்கள் யார் என்பதே முக்கியம். ஒரு எளிய ஆனால் ஆழமான நுட்பம் உள்ளது. நன்றி உணர்வு பெருக்கல். தினமும் 2 நிமிடம் நீங்கள் விரும்பும் விஷயம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்றபடி அதற்காக நன்றி கூறுங்கள். உதாரணமாக, எனக்கு சுதந்திரம் தரும் அந்த வியாபாரத்திற்காக நான் நன்றியுள்ளவன். என் ஆரோக்கியமான உடலுக்காக நான் நன்றியுள்ளவன். நான் எப்போதும் விரும்பிய அந்த வாழ்க்கைக்காக நான் நன்றியுள்ளவன். நன்றி உணர்வு உங்கள் ஆற்றலை உடனே குறைவிலிருந்து செழிப்புக்கு மாற்றுகிறது. அதுவே வெளிப்படுத்தலை வேகப்படுத்தும் அதிர்வு. ஏனெனில் இப்போது நீங்கள் கேட்பவன் அல்ல, பெறுபவன். வேகமான வெளிப்படுத்தல் என்றால் எல்லாமே நாளைக்கே நடக்கும் என்பதல்ல. வேகமான வெளிப்படுத்தல் என்றால் நீங்கள் பாதையில் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆற்றலை அதே திசையில் வைத்திருக்கிறீர்கள் என்பதே. சில சமயம் பாதைகள் தெளிவாகத் தெரியும். சில சமயம் அவை தானாக உருவாகும். நம்பிக்கை என்றால் பாதை தெரிந்தாலும் நம்பிக்கை, தெரியாத போதும் நம்பிக்கை. பல நேரங்களில் நீங்கள் அதை பெற முழுமையாக தயாராக இருக்கும்போதே அது உங்களிடம் வருகிறது. ஒரு சீடன் தனது குருவிடம் கூறினார், நான் தினமும் கதவின் முன் தட்டுகிறேன், ஆனால் அது திறக்கவில்லை என்று அவர் சொன்னார். குரு சிரித்தபடி கூறினார், அந்த கதவு வெளியே திறப்பது இல்லை, உள்ளே திறப்பதாக இருக்கலாம். வெளிப்படுத்தலும் அப்படித்தான். கதவு வெளியிலிருந்து உடைக்கப்படுவதில்லை. அது உள்ளேயுள்ள அடையாளம், உணர்வுகள், ஆற்றல் ஆகியவற்றால் திறக்கப்படுகிறது. நீங்கள் உள்ளே தயாராகிவிட்டால் வெளியிலுள்ள கதவுகள் தானாகவே திறக்கத் தொடங்கும். வெளிப்படுத்தலுக்கான மிக வேகமான வழி அந்த விஷயத்தை கேட்பதை நிறுத்தி அதாகவே மாறிவிடுவது. நீங்கள் அமைதி விரும்பினால் அமைதியாக இருங்கள். தன்னம்பிக்கை விரும்பினால் தன்னம்பிக்கையுடன் இருங்கள். செழிப்பு விரும்பினால் செழிப்பாக இருங்கள். செழிப்பாக யோசியுங்கள், பேசுங்கள், உணருங்கள். ஏனெனில் நீங்கள் ஈர்க்குவது நீங்கள் கேட்பதை அல்ல, நீங்கள் ஏற்கனவே ஆகிவிட்டதைத்தான். பிரபஞ்சத்திற்கு எந்த விஷ் ஆப்யும் அனுப்பப்படுவதில்லை. பிரபஞ்சம் உங்கள் ஆற்றலை படிக்கிறது. இப்போது உங்களிடம் அனைத்தும் இருக்கிறது. விழிப்புணர்வு மனத்திற்கு திசை கொடுக்கும் புரிதல், அமைப்பை உருவாக்கும் விசை, அடையாளத்தை மாற்றும் கலை, வெளிப்படுத்தலை வேகப்படுத்தும் ரகசியம் எல்லாம். இப்பொழுது பந்து உங்கள் களத்தில்.
இந்த அறிவை கேட்டு கடந்து போகிறீர்களா அல்லது இதை வாழத் தொடங்குகிறீர்களா என்பது உங்கள் தேர்வு. உங்கள் மனத்தில் இருக்கும் ஒவ்வொரு கனவும் காற்றில் பறக்கும் எண்ணம் அல்ல, அது நிஜமாக மாற முடியும் என்பதற்கான உங்கள் ஆழ்மனத்தின் சிக்னல். அந்த அடையாளத்தை வாழத் தயாராகுங்கள், அந்த திசையில் நடக்கத் தொடங்குங்கள். பின்னர் பாருங்கள், முழு உலகமும் அதே திசையில் எப்படி திரும்புகிறது என்று. நீங்கள் உள்ளே மாறும்போது வெளியே எதுவும் முன்பு போல் இருக்காது. இதே மாதிரி ஆழமான வாழ்க்கையை மாற்றும் கருத்துக்களை மேலும் அறிய விரும்பினால் புத்தா ஸ்டோரி ஹப்புடன் இணைந்தே ஆக வேண்டும். அதனால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் சேனல் புத்தா ஸ்டோரி ஹப். அடுத்த வீடியோ வந்தவுடன் நீங்கள் அதை தவறவிடாமல் இருக்க. ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை எழுப்பும். நீங்களாக பிறந்த அந்த மனிதராக உங்களை மாற்றும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். புதிய சிந்தனை, புதிய ஆற்றல், புதிய திசையுடன்.